வாக்கிங் போவது எப்படி என்று தெரியுமா? வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்த லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விறுவிறுப்பான நடைப்பயிற்சி பிரிஸ்க் வாக்கிங் செய்யும் முறை. நிமிர்ந்து நடங்கள். தலை நிமிர்ந்து நேராக பார்த்து நடக்க வேண்டும். தரையை பார்த்துக்கொண்டு நடக்கக்கூடாது. தோள்பட்டை மற்றும் கழுத்து தோள்பட்டை மற்றும் கழுத்து தசைகளை தளர்வாக ரிலாக்ஸ் வைத்துக் கொள்ளவும். வளைந்து கூன் போட்டு நடக்கக்கூடாது. கைகளை அசைத்தல். கைகளை முழங்கையில் சற்று மடக்கி இயற்கையாக முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஆட்டி நடக்க வேண்டும். இது கூடுதல் ஆற்றலை தரும். பாதம் பதியுதல். குதிங்காலில் தரையை தொட்டு பின் கால் விரல்களால் தள்ளி ஹீல் டு டோ நடக்க வேண்டும். வேகம். நீங்கள் பேசக்கூடிய அளவில் ஆனால் பாட முடியாத வேகத்தில் நடக்க வேண்டும். அதாவது மூச்சு வாங்கும் ஆனால் மூச்சு திணறல் இருக்காது. சிறந்த பலன் பெற நடைப்பயிற்சி குறிப்புகள். நேரம் தினமும் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை தொடர்ந்து நடக்க வேண்டும். காலணி. சரியான நடைப்பயிற்சி காலணிகளை வாக்கிங் ஷூஸ் அணிய வேண்டும். பயிற்சி முறை 3 நிமிடங்கள் வேகமாக 3 நிமிடங்கள் மெதுவாக என மாற்றி மாற்றி 30 நிமிடங்கள் வரை செய்யலாம். இன்டர்வல் வாக்கிங். தொடக்க நிலை. ஆரம்பத்தில் மெதுவாகத் தொடங்கி போக போக வேகத்தை அதிகரிக்க வேண்டும். நடைப்பயிற்சியின் நன்மைகள். இதய ஆரோக்கியம் மேம்படும். இரத்த அழுத்தம் குறையும். உடல் எடை மற்றும் தொப்பை குறையும். மன அழுத்தம் குறைந்து சுறுசுறுப்பாக இருக்க உதவும். எலும்புகள் மற்றும் தசைகள் வலிமையடையும்.